ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து பயோமெட்ரிக் ஆதார் கார்டு வச்சுருப்பாங்க. குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 வயசு வரைக்கும் பயோமெட்ரிக் இல்லாமல் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டோட சேர்த்து அவங்களுக்கு வந்து பால் ஆதார் கார்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஆதார் கார்டில் வந்து நம்ம எல்லாத்தோடையுமே லிங்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? நம்மளோட பேங்க் அக்கௌண்ட், ரேஷன் கார்டு, நம்மளோட பேன் கார்டு, இப்படி எல்லாத்துக்கூடையுமே வந்து ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்மளோட மற்ற டேட்டாஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் புதுசாட்டு ஆதார் கார்டு எடுக்க போகிறவங்க, அதாவது 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து ஆதார் கார்டு எடுக்கிறதா இருந்தால் அவங்களுக்கும், ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கும் நம்மளோட UIDAI, அதாவது இந்திய தனித்துவ அடையாள அதிகார அமைப்பான ஆதார் மையம் வந்து புதுசாட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கிட்டோன்னா நம்மளோட UIDAI, அதாவது இந்திய தனித்துவ அடையாள அதிகார அமைப்பு இருக்குது இல்லைங்களா? அவங்க வந்து புதுசாட்டு ஆதார் கார்டு எடுக்க போகிறவங்களுக்கும் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஆதார் கார்டு எடுக்க போகிறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் புதுசாட்டு ஒரு ரூல் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க ஆதார் கார்டு எடுக்கும்போது அவங்களுக்கு வெரிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரியான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான வெரிஃபிகேஷன்ஸ் தான் இனிமேல் இதில் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயிலை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்துக்கிட்டோன்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ஆதார் கார்டு எடுக்க விரும்புகிறவங்களும் இனி மாநில அரசோட கண்காணிப்பு அலுவலர் வந்து நேரடியாட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சரிபார்ப்பு செஞ்சு அதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆதார் கார்டு வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்துறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது தொடர்பாட்டு அவங்க வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் கூடுதலாட்டு ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான நடைமுறை தான் இனிமேல் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நடைமுறைக்காக அவங்க வந்து கூடுதலாட்டு நிறைய பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒப்புதல் அலுவலர்கள், இல்லைன்னா கூடுதல் மாவட்ட நீதிபதிகள், கூடவே பார்த்துக்கிட்டோம்னா மாவட்ட மற்றும் சார்கோட்ட அளவில் உள்ள அலுவலர்களை வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து அவங்க வந்து நியமிக்க போறதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புதுசாட்டு ஆதார் கார்டு எடுக்க போறவங்க, அதாவது 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க கூடுதலாட்டு வந்து புதுசாட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆதார் கார்டு எடுக்க விரும்புறவங்க வந்து அதுக்குன்னு மாவட்டத்துல வந்து ஒரு தனியாட்டு தபால் நிலையம் வந்து இருக்கணும். அதுல வந்து அங்கீகரிக்கப்பட்ட UIDAI ஆதார மையங்களை வந்து அவங்க அணுகலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஆதார் வேணும்னு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அது மூலியமாட்டு அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான வெப்சைட் மூலமாட்டு அது வந்து வெரிஃபிகேஷனுக்காக சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அனுப்புவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸ்லையும் யார் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா சார் கோட்டாட்சியர்கள் வந்து அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஸ்பெசிஃபிக்கான வெப்சைட்டில் அவங்க வெரிஃபை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண 180 நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து எதை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, நீங்கள் ஒரு ஆள் வந்து புதுசாட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ரூல்ஸ் தாங்க இதில் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாட்டு யாராவது ஆதார் கார்டு அப்ளை பண்ண போகிறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.